அரக்கோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்வாரிய விஜிலன்ஸை சேர்ந்த 8 குழு அதிகாரிகள் வீடுகளில் திடீர் சோதனை நடத்தி மின் திருட்டில் ஈடுபட்டவர்களுக்கு ரூபாய் 4 லட்சம் வரை அபராதம் விதித்தனர். இந்த திடீர் சோதனையின் போது வீட்டு உரிமையாளர்கள் மின் வாரிய அதிகாரிகளிடம் அபராத தொகையை குறைக்குமாறு கெஞ்சி கேட்டுக் கொண்டனர். கோடைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் வீடுகளில் ஏசி பயன்பாடு அதிகரித்து வருகிறது. அது மட்டுமின்றி சிலர் மின்சாரத்தை திருடுகின்றனர். இதனால் மின் வாரியத்திற்கு அதிக அளவில் இழப்பு ஏற்படுவதாக தொடர்ந்து புகார்கள் சென்றது. இதன் அடிப்படையில் சென்னை கிழக்கு, சென்னை மேற்கு, சென்னை வடக்கு, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 8 மின்வாரிய விஜிலன்ஸ் விழிப்பு பணிக்குழு குழுவினர் அரக்கோணம் டவுன், அம்மனூர், கண்ணன் நகர், காவனூர், நரசிங்கபுரம், தணிகை போலூர், மோசூர், நெமிலி மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் மின்வாரிய அதிகாரிகள் திடீரென சந்தேகப்படும்படியான வீடுகளில் மின் இணைப்புகளை சோதனை செய்தனர். குறிப்பாக வீடுகளில் ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் பொருட்கள் இருந்தால் எத்தனை யூனிட் மின்சாரம் இதுவரை பயன்படுத்தப்பட்டுள்ளது, அவர்கள் மின் கட்டணம் எவ்வளவு செலுத்துகின்றனர் என்ற விவரங்களை சோதனை செய்தனர். அதன் அடிப்படையில் திடீர் சோதனை நடத்தியதில் மின் வயர்களில் திருட்டு இணைப்பை எடுத்து வீடுகளில் மின்சாரத்தை பயன்படுத்தியது தெரிந்தது. அதன்படி அரக்கோணம் நெமிலி பகுதியில் ஒரே நாளில் வீட்டு மின் இணைப்புகளில் மின்சாரம் திருடியதாக ரூபாய் 4 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்பட்டது. அரக்கோணம் அடுத்த காவனூர், நரசிங்கபுரத்தில் ஒரு வீட்டிற்கு அபராத தொகை விதிக்கும் போது தொகையை குறைக்குமாறு கெஞ்சினர். அதைத் தொடர்ந்து அவரது வீட்டு மின் இணைப்பு துண்டிப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். அதன் பின்னர் மின்வாரிய அதிகாரிகள் விதித்த அபராத தொகையை செலுத்த சம்பந்தப்பட்ட வீட்டு உரிமையாளர் ஒப்புக்கொண்டார். இதேபோன்று பல்வேறு வீடுகளில் மின் திருட்டில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மின்வாரிய அதிகாரிகள் 8 குழுவாக திடீரென வந்து அரக்கோணம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் சோதனை நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.